நேத்து நைட்டு என்னோட கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 2, 3 நாளா உடம்பு சரியில்லையே, அதனால எடுத்த பொருள அப்படி அப்படியே வச்சு பழகியாச்சு. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, கிளீன் பண்ணி விட்டுட்டு தான் போய் படுக்கணும்னு சொல்லி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் போய் தூங்க போனேன். வழக்கம் போல 6 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுமே ஒல ஊத்தி போட்டாச்சு. இன்னொரு சைடு வந்து புதினா சாதம் செஞ்சுட்டு, இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் இனியாப்பா லஞ்சுக்கு குடுக்க போறேன். இனி எனக்குமே லஞ்சுக்கு அதுதான். சரி நம்ம குட்டி ஸ்டோரிய கன்டினியூ பண்ணுவோமா? எல்லாரும் மறந்துடாம ஹாய் சொல்லிரணும். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? தம்பிய தூக்கிட்டு சென்னை வந்தாச்சுன்னு சொன்னேன்ல, ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஊர்ல இருக்கும்போதே சொல்லிட்டேன் இனியாப்பா கிட்ட, பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாப் போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இனியாப்பா நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த அன்னைக்கு அவங்க லீவும் போட்டாங்களா, நல்லா தூங்கியாச்சு. அது வரைக்கும் பேசாம தான் இருந்தான். ஒரு 7 மணிக்கு காலையில் எந்திரிச்சோம். எந்திரிச்சதுலேருந்து ஒரே அழுக, விடாமல் அழுதுகிட்டே இருந்தான். அதோட சேர்த்து லூஸ் மோஷன் அவனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தாங்க. கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அப்படி தான் இருக்கும், நீ எதுவும் பயந்துக்காத, நல்லா பால் கொடுத்துட்டே இரு, சரியாக போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதோட அன்னைக்கு ஃபுல்லாக பொழுது அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கு டிஃபன்லாம் இனியாப்பா கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மறுநாள் லூஸ் மோஷன்லாம் சரியாகி ஆள் நல்லா வந்துட்டான். அப்போ தான் கொஞ்சம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவன் கூடயே டைம் போயிட்டே இருக்கும். 6 மணிக்கு எழுந்திரிச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு இனியாப்பா வந்துடுவாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு தான் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிப்பேன். 2 பேருக்கு தானே சமைக்கணும், சீக்கிரமே வேலையும் முடிஞ்சிடும். இதோட குட்டி ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா ஸ்டோரி தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் ஸ்டோரி இனிமேல் கன்டினியூ பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டடா.